இந்த வெற்றிக்கனி இதழின் முதலாவது பயிற்சித்தாளின் இறுதி பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் நாங்கள் இப்பொழுது பார்வையிட போகின்றோம். இந்த வினாக்கள் அனைத்துமே கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை ஆதாரமாக கொண்டு அதை தழுவி தயாரிக்கப்பட்ட வினாக்கள். அப்ப இதுல பெரிய கஷ்டம் இல்லை. வினாக்களை செய்து பழகிறதன் மூலம் நீங்க விடை காண முயற்சிக்கலாம். இப்ப 37வது வினாவை பாருங்கோ. கீழே 5 கம்பித்துண்டுகள் உள்ளன. அவற்றை ஒன்றோடொன்றை இணைத்து ஒட்டுவதன் மூலம் பெறக்கூடிய உருவம் யார்? இதுல 5 கம்பித்துண்டு இருக்காம். அதை ஒன்றோடொன்று ஒட்டுவதன் மூலம் பெறக்கூடிய உருவம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இது சமனான கம்பித்துண்டுகள் என்று கேள்வியில சொல்லப்படாவிட்டாலும் எங்களை கண்ணால பார்க்க புரிந்து கொள்ளணும். அதான் வினாவுக்கு, அதாவது வினாவில உள்ள முழு விடயத்தை நாங்க புரிந்து கொள்ளணும். இங்க 5 சமனான கம்பித்துண்டுகள் என்று தரப்படாவிட்டாலும் இந்த தரப்பட்ட கம்பித்துண்டுகளை நாங்கள் பார்க்கின்ற போது தெரிகின்றது எங்களுக்கு சமனானவை, எல்லாம் ஒரே அளவு நீளம். அப்ப இதில் ஒரே அளவு நீளமாக அமைந்த இணைப்பு வடிவம் எது என்று பார்த்தால் நிச்சயமாக 2வது விடைதான் பொருத்தமானது. ஏனென்றால் இதன் கண்ணால்தான் பார்க்கிறோம். இது அளவுகள் ஒன்றும் தரப்படவில்லை. இதிலே இந்த அளவு மற்றதோடு பொருந்தவில்லை, ஒன்று சிறிது ஒன்று பெரிதாக இருக்கின்றது. அப்ப இது பொருந்தாது. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த அளவு இதோட பொருந்தாது. ஆனபடியால் 1வது 3வது விடை பொருந்தாது, 2வது விடைதான் பொருத்தமானது. இது கற்புல நேற்றல், கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளுதல். இனி நாங்கள் 38வது வினாவை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள 2 நுனிகளும் சந்திக்குமாறு ஒரு கம்பியை வளைத்து பெறத்தக்க வடிவம் தான். ஒரு நேரான கம்பி 2 இடங்கள்ல மடிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதுல முதல் வளைத்தல் பின்வளைத்தல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பகுதி முதல் வளைக்கலாம், அடுத்து இது வளைக்கலாம். இப்படி வளைத்து எந்த உரு இதுல பொருத்தம் என்று கேட்கப்படுகின்றது. அவங்களே தெரியுது, வளைக்கிறதுல ஒரு பகுதி சிறிதாக இருக்கின்றது, அடுத்த பகுதி பெரிதாக இருக்கின்றது, நடுப்பகுதி மிக நீளம் கூடியதாக இருக்கின்றது. அவங்களுக்கு சிறிது பெரிது நீளம் கூடியது என்றதுல இது பொருந்தாது. அப்ப அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வடிவமா மிக பொருந்துகின்றது என்றால் இந்த 1வது வடிவம்தான் பொருந்தக்கூடியதாக இருக்கு. சாரி, 2வது வடி இதுவும் பொருந்தாது. இது 3ம் ஒரே அளவாக இருக்கின்றது, இந்த 2 அளவு. அப்படி இல்லை, இங்க பாருங்க 2 அளவு ஒரே அளவு இல்லை. அப்ப 2வது தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஒன்று நீளம் கூடியது, மற்றது ஓரளவு சிறிது, மற்றது ஓரளவு பெரிதானது. அப்ப இது கற்புல நாட்கள் கண்ணால பார்த்து புரிந்து விடையளித்தல் வேண்டும். இனி நாங்கள் 39வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம். இது ஒரு சட்டகத்தை தந்து எண்கோலம் தரப்பட்டிருக்க. ஏபிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இந்த சட்டகத்துல ஏயும் பியிலும் இடம்பெறக்கூடிய விடைகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சட்டகத்தில எண்களுக்கு இடையில் நடக்கின்ற மாறுபாடுகளை நாங்க பார்க்கிற போது முதல் வரிசையில, அதாவது நாங்கள் ஒவ்வொரு திசையிலையும் பார்க்கிறோம். வடக்கு திசையில இந்த மேல உள்ள 2 எண்களும் கூட்டப்பட்டுத்தான் கீழே இருக்கு. அப்ப கிழக்கிலையும் அப்படி இருக்கணும், தெற்கிலையும் அப்படி இருக்கணும், மேற்கிலையும் அப்படி இருக்கணும். அப்ப எங்களுக்கு தெரிகின்றது வடக்கிலையும் தெற்கிலையும் விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கிழக்கிலையும் மேற்கிலையும் பொருத்தமாகத்தான் இருக்கணும். அப்ப இதுல 9 வந்திருக்கிறது. 9ல் 2 கழித்தால் 7 தான் இந்த இடத்துல வேண்டும். 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9. அதே மாதிரி இது 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது. இப்ப முறையே என்று இங்கே கேட்கப்படாவிட்டாலும்
நாங்கள் முறையே விடையளித்து பழகிறது தான் பொருத்தமானது. இங்க பாருங்க, ஏபிக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இங்கே ஏபிக்கு 7 9 என்றும் விடை இருக்கின்றது, 9 7 என்றும் இருக்கின்றது. அவ ரெண்டு விடையும் பொருத்தம் போல இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த எழுத்துக்கள்ல ஏ எங்க இருக்குது, பி எங்க இருக்குது என்று பார்த்தால் ஏ என்பது 9 குறிக்கின்றது. அப்ப இதான் பொருத்தமானது. பி என்பது 7 குறிக்கின்றது. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. அதாவது நுண்ணறிவு கேள்விகள்ல நாங்கள் கேள்விகளை நுட்பமாக பார்த்து புரிந்து கொள்ள பழகுதல் வேண்டும். இது நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி கேள்வி, இது வெற்றிக்கணிகள் என்னும் பயிற்சியின் இறுதி பக்க வினாவில 40வது வினா. இந்த ஒவ்வொரு பயிற்சித்தாளும் வினாத்தாள் 1 8 பக்கங்களும் 40 வினாக்களும், வினாத்தாள் 2 அன்சவர்க்கை போன்று 60 வினாக்களும், அதாவது அதகம் 8 பக்கங்களுமாக இருக்கின்றது. இவ்வாறு 12 பயிற்சித்தாள்கள் செய்ய இருக்கிறோம். நாங்கள் சனி ஞாயிறு வகுப்பில வினாத்தாள் 2 பார்வையிடுவோம். இப்பொழுது இந்த கேள்வியை பார்ப்போம். 40வது கேள்வி, அட்டக்கீலத்தை மடித்து உருவாக்கிய உரு யார்? அதாவது இங்கு பெரிய அரைவட்ட கடதாசியை ஒரு கூம்பாக மடித்தால் இப்படியாக வரும் கூம்பு, கீழே அரைவட்ட கடதாசியை ஒட்டினால் இப்படியாக வரும். அந்த மாதிரிதான் 3 விடைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த பெரிய அரைவட்ட கடதாசியில உள்ள கோடுகளின் அமைப்பை பார்வையிட்டுத்தான் நாங்கள் விடைய அணுகுதல் வேண்டும். அது ஒரு இடத்தில நடுப்புள்ளியில இருந்த அரைவட்டத்தின், பெரிய அரைவட்டத்தின் நடுப்புள்ளியில இருந்து அவை கூம்பிக் கொண்டு போகின்றது. அப்ப நாங்க இதை அவதானித்து இதுல நடக்கக்கூடிய செயற்பாடை உணர்ந்துதான் விடையளிக்கணும். இப்ப நீங்க இதை பயிற்சி வருவதற்கு நீங்க கடதாசிகள்ல செய்து கூடி பார்க்கலாம். ஒரு பெரிய அரைவட்ட கடதாசி எடுங்கோ, இது கூம்பு ஆக்குற நடைமுறை. இந்த இடத்துல ஒட்டக்கூடிய மாதிரி ஒரு சின்ன பிரதேசத்தை விட்டு இதுல கம்ம போடுங்கோ. இப்படியாக உள்ள கோடுகளை, இந்த மாதிரி கோடுகளை, ஒரு புள்ளியில இருந்து புறப்படுகின்ற கோடுகளை நீங்கள் கீறி இது ஒரு கூம்பாக உருவாக்கி பாருங்க. நிச்சயமாக இரண்டாவது விடைதான் பொருத்தமாக வரும். அப்ப ஆனா இது கண்ணால பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. செய்கை மூலம் செய்து பார்ப்பது இலகுவான பயிற்சியாக இருக்கும். இது அல்ல, இது அல்ல. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி.